நாய் சாப்பிடும், நாய் சாப்பிடலாம், நாயும் சாப்பிடலாம், நாயை நாங்க சாப்பிடலாமா? எப்படி இருக்கு? அவர் தான் சொல்லிட்டாரு, பன்றி முள்ளெல்லாம் சாப்பிடாது, சாப்பிடலாம். பன்றியினுடைய முள் இறைச்சி மட்டும் தான் கூடாது. பத்தமோ இல்லாமல் செஞ்சருடைய இறைச்சின்னு தான் போட்டுருச்சு குரான்ல. அப்போ முள்ளு சாப்பிடலாம். அல்ல அது சொன்ன கருத்து என்னன்றதை பாருங்க. வளர்ந்து பன்றியிட இதையே சாப்பிடக்கூடாதுன்னா வேற எந்த பொருளையும் சாப்பிட, எல்லாமே சதை தான். அது முள்ளிலேயே சதை தான் வந்துருச்சு. நான் என்ன அப்படி இல்லாத விட நல்லது இருக்குது. சூப் காய்ச்சி குடிக்கிறது, அந்த சாக்கடை கருப்பு நிறமாக இருக்கும் நஜீஸு, அதில் இது எல்லாம் அங்கே இங்கே மூக்கெல்லாம் போட்டுக்கொண்டு ஓடி திரியும், எல்லாம் எடுத்து செஞ்சு கொண்டு காலெல்லாம் வடிக்கு மாறால அந்த கருப்பு நீக்கி அதை அப்படியே எடுத்து சூப்பு காய்ச்சி குடி என்ன தசை இல்லை தானே. ஒரு அருவறுப்பை பார்த்துட்டு அதை நாங்கள் அல்லாவும் சொல்லிட்டாங்க, மக்களும் சொல்கிறாங்க, யாருமே பார்த்தா ஒரு அருவறுப்பாக தான். அல்லாவுடைய படைப்பு அது வேற செய்தி. ஆனால் அருவறுப்பாக தான் தெரியுது பாருங்க. இதை சாப்பிடலாம்னு ஒருத்தன் சொல்கிறாங்க, அவனோட நிலைமை எப்படி இருக்கும்? இவ்வளவு காலம் வந்து பெரும் உலமாக்கள் யாருமே யானை சாப்பிடணும்னு சொல்லல. யாராவது சொல்லியிருக்காங்க இதுக்கு முந்தி கிதாபுல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 வந்து காகம் சாப்பிடலாம் கேள்விப்பட்டாங்க. இங்கெல்லாம் வரலையா? இங்கே இல்லை. இப்போ இந்தியாவில் சிலோனில் எல்லாம் காகம் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. காகம் நஞ்சு பாருங்க. ஒரு 2 பையன் மொத்தம் 5 அந்த புளித்திருக்குது மேலே இருந்து பழம். அந்த பழத்தை காகம் கொத்தி இருந்தது எல்லாத்தையும். இதை எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட்டுருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் ஒத்தன் வெரைட்டியோட அவன் கொண்டு போய் அதை சாப்பிட்ட உடனே என்ன வந்து அவன் அப்படியே க்ளோஸ். இப்போ காகம் சாப்பிடணுன்னா எப்படி? வர காலத்தில் பாம்பு சைனாவுக்கே போயிடுவான். சைனா போனால் பிரச்சனை இல்லையே, அவங்க எல்லாமே சாப்பிட்றாங்க. அப்படி பாம்பை பிடிச்சி காட்டுவாங்க, எது நல்ல மருந்து அப்படி போட்டு போய் கொடுத்துருவாங்க. தேவையானதை எடுத்து கொண்டு போய் பொறிச்சு கொண்டு கொடுத்துருவாங்க. என்ன அறுபது பாருங்க. இவங்க சைனாக்காரங்க குறைஞ்சிப்பாங்க. அந்த மாதிரி என்ன கண்டா அப்படித்தான் நினைக்கிறேன் நான். புட விடுறான புடு இல்லையே, அதுதான் அப்படித்தான். இந்த கம்பளி பூச்சென்று ஒரு வகை நிற்குது வெள்ளை நிறத்துக்கு. அதை என்ன செய்கிறாங்கன்னா தேங்காவை உடைச்சி லேசாக இது பண்ணி அது புழு போட்டுக்குது. இதை போட்டு அடைச்சி வச்சிடுது. சாப்பிட்டு அங்கே தேங்காய் இருக்காது. இது ஒரு பெரிய இதாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடுவாங்க. கம்பளின்னு தான் சொல்கிறது. அதுக்கு எங்கள் ஊரில் கம்பளி புழு கம்பளி பூச்சின்னு தான் சொல்லுவாங்க. அது மயிர்கொட்டி, எல்லாரும் மசுக்குட்டி என்னுவாங்க. மயிர்கொட்டி மசுக்குட்டின்னு சொல்லுவாங்க. மசுக்கட்டி மயிர்கொட்டி. மயிரை கொட்டுறது தானே, இருக்க முடியாத கொட்டு தாண்டா. ஆமாம், மசுக்கொட்டி. சிரிக்கிறீங்க நீங்க சொல்றது அப்படிதானே? முசுக்கட்டை கெட்டப்பிள்ளை ரெண்டு அதுல ஒன்றுதான் கெட்டப்பிள்ளை. மயிர்கொட்டி இந்த காலத்தில் அவங்கெல்லாம் இதை திருத்தி அமைச்சிட்டாங்க. இப்படி சொல்கிறது இல்லை, இப்படி சொல்கிறது இல்லை.
இப்படித்தான் சொல்லணும்னு. அதனால தான் மற்றவங்களுக்கு விளங்குது. இல்லைன்னு தெரியுமா? இன்னைக்கு இதில் போய் இந்த மன்னத்தில் போய் என்னத்தில் போய் தமிழ் இலக்கணத்தில் போய் அரபு இலக்கணத்தில் போய் அது இன்னும் நம்மளுக்கு வந்து இப்போ முடியாத ரோயில் இருக்கு போல. மனுஷனுக்கு எல்லாம் தேவைப்படுறதுதான், எல்லாமே தேவை. இவர் அதை எடுத்து தான் குழப்பமானது. அதான் இலக்கணம் படிச்சுவாங்க. அப்பா உங்களுடைய கருத்துக்கள் தொகுப்பு மனிதான ஒரு புக்கு எடுத்துட்டாங்கப்பா. இந்த புக்கில் வந்து பிரபஞ்சம் மாறுபட்டு இருக்கின்றது, ஆனால் தன்னுடைய பழைய குணங்களை விட்டுவிடவில்லைன்னு சொல்லியிருக்காங்கப்பா. மாறுபட்டு இருக்கின்றது, ஆனால் தன்னுடைய பழைய நிலையிலிருந்து நிலை என்றுள்ள குணங்களை மாறுபடவில்லைன்னு சொல்லி பிரபஞ்சம் எவ்வளவு மாற்றம் அடைஞ்சு முடிக்கும். ஒருத்தர் பிறக்கிறாங்க, மரம் வருது, அது இது கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அது குணம் மாறப்படலைன்னா அது அப்படியே தான் இருக்குது. ஓல்லான கமாக்கான ஓல்லான இப்பொழுது அவன் கமாக்கான முந்தி இருந்தது கூட வேண்டா அதுன்னு சொல்லுவாங்க, அவனு சொல்லுவாங்க. இப்பொழுது அது எது ஏதோ ஹக்கு கமாக்கான முந்தி இருந்தது கூட இருந்ததுக்காக வேண்டி இது மாறிப்பட்டு அவன் அது அங்கே இருக்குது இது இங்கே இருக்குதுன்னு சொல்லல. எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இப்பொழுது அது கமாக்கான ஆயிட்டது போல முந்திருந்தது போல புகழான கமாக்கான அது நினைக்கிறேன் அழிவுதான் சொன்னதாக நினைக்கிறேன். சரியா மறந்துட்டு ஏதோ ஒன்றுல பார்த்தேன். நாங்கள் வந்து இவருக்கு வந்து எல்லாமே நல்லதானே. நான் மார்க்க விஷயங்களும் கலக்குது, இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கலந்து தான் வருது. எல்லாம் கலக்கத்தான் வந்து அந்த ஏதாவது ஒரு விஷயம் பாருங்கள் அதை கலக்க வேண்டியதாகிடுது. இப்போ தவிதுடைய விஷயம் வந்தவுடனே இலக்கணம் படிச்சு வாய்க்குது. ஃபோட்டோ குறிச்ச நேரத்தில் ஃபோட்டோட்டா என்னன்றதை விளங்கப்படுது. இப்படி இல்லாட்டி அது பொதுமக்கள் ஒரு எண்ணம் எதுவும் வழங்காது. தலப்பாவையும் பெரிய பெரிய தலப்பாவையும் பெரிய ஜிப்பாயும் நல்ல ஒரு பெரிய கண்ணடியும் போட்டு இப்படியே வந்தவரை வந்து ஃபோட்டோ கூட ஆனோடனே எல்லாரும் நம்பிடுவாங்க. அவங்களுக்கு தான் எதுக்கு. அதனால நாங்கள் உண்மையாக அறிஞ்சிருந்தோம்டா எங்களுக்கு பேச வழி. ஒரு தடவை சொல்ல போனாங்களா ஆயிஷா நாய்க்கு அப்போ இந்த இது திரை போட்டிருந்தோம். சொல்லதை பார்த்துட்டு கோவம் வந்துச்சு, கடுமையான கோவம் வந்துச்சு. போய் கேட்டாங்க, கல்யாணம் மண்ணையும் எங்களுக்கு எல்லாம் உடுக்க தந்திருக்கிறானான்னு கேட்டாங்க. கல்யாணம் மண்ணையும் உடுக்க தந்திருக்கிறானா நான் கேட்டால் அதில் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குறாங்க, இந்த பருப்பு அது இது போல் வச்சு அப்படி இப்படி இது பண்ணி கண் மூக்கு வாயெல்லாம் வச்சு அதில் அந்த மாதிரி செய்கிற மாதிரி அது மாதிரி உள்ளதை அங்கே ஒட்டப்பட்டிருந்தேன். மண்ணால் கல்லால் இதெல்லாம் போட்டு ரோதை பார்த்தோன்னே அது கிட்டத்தட்ட அது சிலை தானே அது சொல்லிவிட்டு சத்தம் போட இது பண்ணியா சொல்லிவிட்டு அப்படி இல்லை எல்லாத்தையும் கரட்டி எடுத்து கிழிச்சு தலையணைக்கு உரம் போட்டு அதில் இருந்தாங்க அவங்க சொல்லிட்டேன்.
அப்போ எதை கூடான்னு சொல்லி சொல்ல கல்லால் மண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை தான் சொல்லியிருக்காங்க சொல்ல. அது ஒரு உதாரணம். அது விளங்காமல் திண்டாடுறாங்களே இந்த ஜனங்கள் பார்த்து. மதரசாக்கள் எல்லாத்துலையும் சொல்லியிருக்காங்க, வலது கையால் மனம் பூசாத பூசியத்தை ரசூலுல்லாஹ் விளக்கியிருக்காங்க. வலது கையால் நீங்களும் ஒப்புக்கொள்வீங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க வலது கையால் மனம் பூசுறது சுன்னத்து. அப்போ விளக்கினு சொன்ன வலது கையால் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பெரிய குழப்பமாயிட்டு தான். அப்போ இந்த கையால் பூஜிறது இடது கையால் பூஜவும் கூடாது, வலது கையால் பூஜிறதுக்கு மேலாது, வலது கையால் பூஜிறதையுமே இது பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா மதசாலையும் தான் சொல்லி விடுச்சு. அதுக்கப்புறம் இந்த விளக்கம் விரும்பின பிள்ளைகள் குழம்பின பிள்ளைகள் அங்கே வீட்டுக்கு வந்திருக்காங்க வாப்பாட்டு வந்து கேட்டோடனே கேட்டிருக்கேன், யார் சொன்னேன் சொன்னேன் எல்லாத்தையும் கையில் இதில் எடுத்து வைங்க. அது என்னதுன்னா நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயத்தை தஹர பியமீனி, மீனண்டா வளரு நஹாண்டா வளைக்கினாங்க. ஐயத்தை தையபாண்டா தீபண்டா மனம். ஐயத்தை தையபாவுக்கு அவங்க போட்டு கொண்டாங்க அப்படின்னு கேட்டால் மனம் பூசுறதுன்னு போட்டு. ஆனால் அது கீழே போட்டியே ஐயத்தை தஹாராண்டு சுத்தப்படுத்துறது, மனமாக்குறதுன்ற கருத்து. மனமாக்குறதுன்ற சுத்தப்படுத்துது, சுத்தத்தை மனமாக்குறதுன்ற சுத்தப்படுத்துது. இப்போ வலது கையால் சுத்தப்படுத்துறத ரசூலுல்லாஹ் வளைக்கினாங்கன்ற கருத்து. எங்கே போயிட்டு விஷயம் பார்த்தீங்களா? வலது கையால் சொல்லியிருக்கு சுன்னத்து பூசுறது. வலது கையால் மனம் பூசுறத ரசூலுல்லாஹ் விளக்கினாங்கன்றா சரி வருமா? மூளையோட யோசிச்சாவது பார்க்கணும். மற்றவங்கள்ட்ட பேசினா இன்னைக்கு ஒரு ஆலிமான கூட கேட்குறேன், நல்லா போட்டிருக்காங்க மிஷ்காத்தில். ஐயத்தை தையப்பான்னு போட்டுட்டு நான் எடுத்து பார்த்தேன் அந்த ஹதீஸ். ஐயத்தை தையப்பான்னு போட்டதுக்கு ஐயத்தை தஹாரான்னு போட்டிக்காங்க. மனமாக்குறதுன்றா துப்புரவாக்குறது, நல்லா ஒழுங்கக்கூடியது. யாரும் பார்க்குறது இல்லை. உருது பாணியில் எழுதிக்காது, உருது எழுத்து மாதிரி எழுதிக்காங்க. அது உருதன்னு விட்டாச்சு. ஐயத்தை தஹாரான்னு வாங்கி கூட தெரியும். ஹேஷுமோ இப்படி போட்டிருக்கீங்க, இந்த உருதுல எழுது இப்படி போட்டிருக்க மாட்டாங்க. இந்த ஹே இதை கொம்பு முளைச்சின்னு தான் சொல்லுவாங்க. இவ்வளோ சின்ன விஷயமே தெரியாட்டி நீ ரெண்டுக்கு மடையில எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ். வலது கையால் மனம் பூசாதுக்கு வலது கையால் மனம் பூசுங்க. வலது கையால் மனம் பூசியது சொன்னது, வலது கையால் மனம் பூசுறதை இல்லை சொல்லதான் விளக்கினாங்க. என்ன சிந்திக்க தாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களும் விளங்கியிருக்கணும். பிள்ளைகள் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு இன்றைக்கு. ஆனால் எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அதான் நாய் சாப்பிடலும், யானை சாப்பிடலும், காகம் சாப்பிடலும், கங்கரை போடக்கூடிய பள்ளியை சாப்பிடலும். அது நஞ்சு, கட்டுமையான நஞ்சு பள்ளி. ரசூலுல்லாஹ் இப்போ சொல்லியிருக்காங்க, மூடியே வைங்க. எதை இருந்தாலும் வச்சா மூடிட்டு போங்க. எப்போவும் மூடி வைங்க. ஒரு பொருளை எடுத்தாச்சு அடுப்பில் இருந்து மூடி வச்சிட வேண்டியது. அது சும்மா ஆவி போட்டு சொல்லி விட்டு இந்த விட்டா எப்படி? அதில் சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லைன்னு கண்டா அந்த ஒரு கப் கொண்டு வைங்க, அதில் ஏதாவது இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லைன்னு கண்டா ஒரு இதை போட்டு வைங்க. ஏன்னா இந்த ஒரு தடி சின்ன மெரிஞ்ச தடியாக குச்சி இப்படி இருந்தால் அந்த குச்சி எப்படியாவது போட்டு வைங்க. அதுவும் பாதுகாப்பு தானே. இப்படி அவனோட இதை பாருங்க, ஹிக்மத்தை. அவனோட விஷயங்கள் எல்லாமே பெரும் விஷயங்கள் சொல்றாரு. பாத்திமா நாயகிக்கு இப்போ தங்க செயின் கொண்டு கொடுத்தாங்க. அதே தான் இது கேள்வி கூட உடனே வந்துட்டாங்க. ஊர் மக்கள் சொல்லுவாங்களே, அல்லாவுடைய ரசூலுடைய மகள் இந்த என்ன தங்க செயின் போட்டுருக்கா, இப்போ பணக்காரர் மாதிரி சொல்லுவாங்களா இல்லையா மகள் கேட்டாங்க.
உடனே என்ன செஞ்சாங்களாம், எடுத்து விற்று அந்த பணத்தை கொடுத்து ஒரு இந்த அடிமையை உரிமையிட்டாங்க. இன்னொரு தடவை காப்பு 2 வெள்ளி காப்பும் அவங்க அலிரல்லான வெளியே போய் ஏதோ பணம் கொஞ்சம் அனுப்பிட்டாங்க. அதுக்கு என்ன வெள்ளி காப்பு 2 எடுத்துட்டு ஒரு திரை போட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் வராங்கன்றதுக்காக தான் செஞ்சுருக்குறாங்க, சந்தோஷப்படுவாங்கன்ற மாதிரி ஒரு நோக்கத்தோடு வந்தவங்க போகிற நேரத்துலேயும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொண்டு தானே போவாங்க. பாத்திமா நாய்கிட்ட வார நேரத்துலையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தானே வீட்டுக்கு போவாங்க. இதுதானே அவங்களோட அன்போட அனுபவம். இவங்க ரசூலுல்லாஹ் ஆறாங்கன்ற எதிர்நோக்கி ஓடி இருக்கிறாங்க. ஓடினா பார்த்துருச்சாங்க காப்பையும் அதை தெரிஞ்சுட்டு உடனே திரும்பி போயிட்டாங்க. பாவம் பாத்திமா நாய்க்கு வந்தாங்க, வேலைண்டால் தாங்களாம், என்னத்துக்காக ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க. உடனே என்ன செஞ்சுருக்குறாங்க, பாத்திமா நாய்க்கு விளங்கிட்டு காப்பு 2 கலட்டி இதையும் திரையும் கலட்டி எல்லாத்தையும் இது பண்ணி ஹசன் எல்லாம் நம்ம 2 பேர்லையும் கையில் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இவ்வளவு தானே இது பண்ணினது, வேறு ஒன்றும் இல்லையா, அம்மா தந்தாங்க உங்களுக்கு தர சொல்லி ரசூலுல்லாஹ் அடுத்து நினைச்சோன்னா காப்பை உடைச்சாங்க. உடைச்சி கொஞ்சம் ஏழை இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க. போடுறதுக்கு இல்லை, அப்புறம் உடைச்சதுக்கு காரணம் 4 பேர் கொடுக்கலாம். அடுத்து பாத்திமா நாய்க்கு போட்டது இல்லையா, ஏன்னா அவங்க போடணும், போட தேவையில்லை, பார்க்க மனதுக்கு வருத்த மாதிரியும் உடைச்சி கொடுத்து நீங்கள் ஏதாவது விற்றோ ஏதாவது செஞ்சு எடுத்துக்கணும். அஸ்ஹாபு சுஃபாக்கள் உடுப்பு இல்லாமல் இருந்தாங்களாம், இதை 4-5 விற்றாங்களாம். விற்று அஸ்ஹாபு சுஃபாக்கள் சொன்னாங்க. அது போகிற துவா கேட்டாங்களாம், எனக்குள்ள ஃபாத்திமாவுடைய இதை நான் கொடுத்துருக்கிறேன் யாருக்கு, இந்த அஸ்ஹாபு சுஃபாக்களுக்கு, அவங்களுக்கு சொர்க்கத்தில் நல்ல உடைய அலங்காரமான உடைய கொடுப்பாயாக. இந்த இதை ஏழைகளுக்கு கொடுத்தேன், காசை வச்சு அவங்களுக்கு விருப்பமான நல்ல நகைகளை நீ சொர்க்கத்தில் எல்லாமே கொடுப்பாயாக எனக்கு பார்க்கட்டாங்க. அப்படி யாரும் விருப்பப்படுவாங்க பயிர்ஃபா தங்க நகை பொருட்களுக்கு போடணும், அப்பவும் வேணாண்டாங்க. என்னத்துக்கு என்ன விட்டு குறை சொல்லுவாங்க. அல்லாவுடைய நபியுடைய மகள் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிச்சியா, பணக்காரர் மாதிரி வாழ போகிறாங்க கொஞ்சம் சொல்லிட்டாங்க தானே. எங்களோட பிள்ளைலாம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, பாருங்களேன் தங்க நகை எங்களுக்கு போட தானே, அவன் பார்த்தா என்ன எங்களுக்கு என்ன, அவன் சொன்னால் எங்களுக்கு என்ன, நாங்கள் தானே போட்டு போகிறோம், அப்படி தான் என்ன பண்ணணும். அது ஒன்றும் இல்லை, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ உடனே சரி. மகள் அந்த அளவுக்கு மகளை பழக்கி வந்திருக்கிறாங்க ஹதீஜா நாய். அவங்களுக்கும் துவா செஞ்சாங்களாம், இவருக்கு துவா செஞ்சுட்டு பாத்திமா நாய்க்கு துவா செஞ்சுட்டு ஹதீஜா நாய்க்கு இந்த பிள்ளை இந்த மாதிரி வளர்த்ததுக்காக தான் நீ அவங்களுக்கு பெரிய உதவிகளை செய்யும். பாருங்க இப்படி வாழ்ந்துருக்காங்க, காலத்தில் வாழ முடியாது. இருந்து போடாட்டி சொல்லுவாங்க அவன் பெரிய கஞ்சன் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இந்த காலத்தில் இருக்கிற மனிதரோட வாழ முடியாது. எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு குத்தம் காட்டுவாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு அவங்களும் பெருசாக போட்டாங்க, நகையெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அதே சொல்லுவாங்க அல்லாஹ் கொடுக்கான்னு அவங்க போடுறாங்க, ஏதோ அந்த மனுஷன் இந்த காலத்தில் எல்லாருமே போடுறாங்க, அதனால யாரும் குற்றம் சொல்லுறது. ஜனாகி பெரும் பணக்காரி, வியாபாரம் அதில் பெரும் பணக்காரி. கடைசி நேரத்தில் பாருங்க இப்படி இருந்த சொல்ல ஒரு இதுவுமே இல்லை. பார்த்து அவங்க எந்த மேலே கொடுத்தாச்சு, அவங்கக்கிட்டே ஒன்றும் இல்லை. அவ்வளோ சரிகள்லாம் அவங்கள பணக்காரி தானே, அவங்கக்கிட்டேயும் இல்லை ஒன்றும். மறையிற நேரத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரு கையில் ஒரு பொருள்.
ஷாஜான் ஒவ்வொரு வகையில் பார்க்குறாரு. அப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. சிலோன்லையா ஐயோ இது டெப்லெட்ஸு அதுதான் முக்கியம். பாத்தியா இது உடனடிலாம் கடையில் சராது சொல்ல நல்லது. நான் கடைசியில் தான் சொல்லுவேன். இப்போ இது மாதிரி நினைச்சா முதல்ல சராது சொல்லுவாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சவங்க கடைசியிலையும் சராது சொல்லி தான் முடிப்பாங்க. எழுது அது துவாத்தான் வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் ரசூலுல்லாஹ் ஏற்பாடு பண்ணி அதை சராது சொல்லணுமா, அது சொல்லணுமா, இது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அது பெரிய துவா, எல்லாருக்குமே துவா, பிரபஞ்சம் முழுவதுக்கும் உள்ள துவா, எல்லாத்துக்கும் தான் காட்டணும். சின்ன எறும்பாக இருந்தாலும் அதுக்கும் அது துவா தான். போகக்கூடிய எறும்பாக இருந்தாலும் அதுக்கும் அது துவா தான். அதை வழங்காமல் நான் சராசிலாம் சொன்ன உடனே கொடுக்கணும். முகம் அப்படி சுற்றி உடைஞ்சி கீழே வருது. தட்டி கசாரத்தில் வேணான்னு சொல்லுவாங்க. நன்றி கெட்ட நாயகன், நன்றி கெட்ட நாயகன். உண்மையான நன்றி கெட்ட நாய்கள்னு சொல்லுவேன். நன்றி கெட்ட சிவன் என்ன விஷர் நாய்கள். விஷர் நாய் நாய்க்கு நன்றி கழிச்சு தானே அவனை கண்டா வாடாடு. ஏன்னா இந்த நேரம் சாப்பாடு கொடுக்கணும். ஒத்தன் போட்டுட்டாலும் போதும், அவனை நல்லா அதுக்கு மரியாதை செய்யும். ஒருவன் அப்படி போகிற நேரத்தில் ஒரு சாப்பாடை போட்டு போனாலும் அந்த நாய் நல்ல மரியாதை செய்யும். இந்த நாய்களுக்கு அது இந்த நாய்களுக்கு இந்த சொறி நாய்கள் இந்த நாய் விஷர் நாய் விஷ நாய் விட நாய். ஒரு ஆண்டே இருக்கிட்ட வானான்னு சொன்னா எப்படி? காவிரியில் பட்டம் கொடுக்குறானோ இல்லையோ. இங்கே ஒரு அகமதியார்களுக்கு இந்த ஈரான்காரங்களுக்கு இன்னும் பட்டம் கொடுக்கல. பட்டம் கொடுத்தா விட மாட்டாங்க. அவனை கொல்லன்னு சொல்லிடுவான். கட்டாயமா இவனுக்கு தான் இவனுக்கு தான் காவிரி இவனுக்கு தான் காவிரி பட்டம் கொடுப்பான். வேற யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. வந்தான் சரி. குர்ஆன்ல தான் சொல்லாதீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு விரோதமாக பேசலாம், அல்லாஹ்வுக்கு மாற்றமா அவனை கால்வாயெல்லாம் வைத்தான். அதனால காவிரி சொல்லாமல் முஸ்லீம் தான் சொல்லுது.